ஒரு பெரிய காட்டின் ஓரத்துல ரொம்ப நாளா பட்டினியா இருந்த ஒரு நரி அந்த வழியா வந்த ஒரு கூட்டமான வாத்துகளை பாக்குது. அது பசி அடங்கல. ஹாஹா, இந்த அப்பாவி வாத்துகள் என் அடுத்த உணவு. ஏய் வாத்துகளே, கொஞ்சம் நில்லுங்க. எங்க குல வழக்கப்படி ஒரு வாத்தையாவது சாப்பிட்டாதான் எங்க சாமி எங்களுக்கு அருள் புரியும். சீக்கிரம் உங்களை யார் பலியாக போறீங்கன்னு சொல்லுங்க. மத்த வாத்துங்க எல்லாம் பயந்து நடுங்கினாலும் கூட்டத்துல இருந்த ஒரு புத்திசாலி வாத்து மட்டும் கொஞ்சம் கூட பயப்படல. அது அந்த நரிக்கு தக்க பதில் சொல்ல தயாராச்சு. அப்படியா நரியாரே? ஆனா எங்க குலத்திலயும் ஒரு பழக்கம் இருக்கு. எங்களை யாராவது கொல்லணும்னா நாங்க எல்லோரும் சேர்ந்து எங்க வாத்து தேவன் கிட்ட பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனையா? அதுக்கு என்ன? காசா பணமா தாராளமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஆனா சீக்கிரம் முடிங்க. நரி சம்மதிச்சதும் எல்லா வாத்துகளும் சேர்ந்து ஒரே குரல்ல ரொம்ப பலமா கத்த ஆரம்பிக்குது. அந்த சத்தம் பக்கத்துல இருந்த ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருந்த வாத்துகளோட எசமானுக்கு கேட்டுச்சு. அவன் பதறி போய் அங்கிருந்து ஓடி வர. டேய், என் வாத்துங்கள என்னடா பண்ற? எசமான பார்த்ததும் நரி பயத்துல ஓட ஆரம்பிக்குது. ஆனா எசமான் ஒரு அடியில அத காலோடிச்சிட்டு விரட்டிடுறான். அடி வாங்கு நரி, இனி இங்க வராத. நரி அடி வாங்கிட்டு நுண்டி நுண்டி ஓடி போச்சு. வாத்துங்க புத்திசாலித்தனத்தால தப்பிச்சுது. இணைந்திருங்கள், சாதிப்போம்.